தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் கேட்கறதுன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், பர்ஃபெக்ட்லி ஃபைன் சார். தேங்க்யூ. ஸோ நான் ஜோஹோங்கிற நிறுவனத்துல வேலை பண்றேன். அங்க வந்து நிறைய பேருக்கு என்னுடைய டீம்ல ஒர்க் பண்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரெக்ரூட் பண்றேன். ஸோ நான் வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் அ ஜாப் இன்டர்வியூ அப்படின்னு எல்லா சீக்ரெட்ஸையும் கொடுத்துறதா இல்லை. ஸோ ஒரு சின்ன மாற்றம். நேத்து நைட் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இட் இஸ் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் அ ஜாப் இன்டர்வியூ, இட்ஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் அ லைஃப் இன்டர்வியூ. ஏன்னா கோவிட் நம்மளுக்கு இப்போ இருக்கிற சேலஞ்சஸ்லாம் நோக்கி பார்த்தா நம்ம தாத்தா காலம், நம்மளுடைய அப்பா காலம் எல்லாம் விட திஸ் ஜெனரேஷன் சீம்ஸ் டு பி ஃபேசிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ், வெரி சேலஞ்சிங் டைம்ஸ். ஆனா சேலஞ்சிங்கிறத விட இன்ட்ரெஸ்டிங். இதுவரை நாம் கற்றுக்கொண்ட அந்த யுக்திகள்லாம் இதுல உபயோகிக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு challenging plus interesting times. And it is not about defining your own life, your own career. உன்னுடைய வேலையின் பாதையை நிர்ணயம் செய்வதை விட உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை நிர்ணயம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த பாதைக்கு எப்படி உன்னை தயார் செய்து கொள்வது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-3 டேஸா ஒரு குட்டி ரிசர்ச் கூட பண்ணேன் இதை பத்தி. இப்போ மறுபடியும் எனக்கு கண் முன்னால வந்து நின்ன ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். அந்த கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு முக்காவாசி பேச போறேன். சோ ஆரம்பிப்போம். ஒகினாவா அப்படிங்கிற ஒரு ரொம்ப சின்ன ஒரு தீவு. ஜப்பானே நிறைய தீவுகள் தான். அந்த ஆர்கிபெலகோல ஒரு சின்ன தீவு ஒகினாவா அப்படின்னு. அந்த தீவுல இருந்து வந்த 2 அழகான ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கராட்டே, பவர் ஆஃப் தி எம்டி ஹேண்ட், வெறும் கையின் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னொரு பியூட்டிஃபுல் திங், இன்ஃபேக்ட் கராட்டையை விட நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இக்கிகாய் அப்படின்னு ஒரு அழகான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, உலகத்தில் 100 வயதுக்கு மேல் வாழும் மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், வயதான முதியோர் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எல்லாம் ஒரு இத்தாலியில ஒரு இடம், அப்புறம் ஜப்பான்ல ஒரு பர்டிகுலர் தீவு. இந்த தீவுல இருக்கிறவங்க என்னத்த சாப்பிடுறாங்கன்னு தெரியல, என்ன சுவாசிக்கிறாங்கன்னு தெரியல, என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியல. ஓல்டஸ்ட் மேன் யாருன்னு பார்த்தா அந்த தீவுல இருக்காங்க. ஆவரேஜ் லைஃப் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா ஒகினாவான்னு வருது. வயதாகியும் சக்தியுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஒகினாவான் வருது. சோ 1-2 பேர் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற 5000க்கும் மேற்பட்ட 90+ அல்லது 100+ வயது இருக்கிறவங்களை வந்து இவங்க இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. பண்ணி நிறைய அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி அவங்க டயட்ல இருந்து அவங்க பண்ற வேலை வைக்க எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பல வருடங்களா பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் வருது, அப்படியே முன்னுக்கு வருது. முதல்ல வந்து அவங்க ஊர்ல ஒரு ஒரு பழமொழியே இருக்கும், விளையாட்டா சொல்லுவாங்களாம். அதாவது நான் 70 வயசு ரீச் பண்ணிட்டேன்னா நான் சின்ன குழந்தை அப்படின்னு தான் நான் என்ன நினைச்சுப்பேன். அப்புறம் அதே மாதிரி 80 வயசு ரீச் பண்ணிட்டேன்னா நான் வாலிப பருவத்துல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 90 ரீச் ஆகும்போது எனக்கு என்னுடைய முதியோர்கள், என்னுடைய ஆன்செஸ்டர்ஸ், எனக்கு முன்னாடி போனவங்கள்லாம் என்ன கூப்பிடுவாங்க. என்னுடைய வா வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொர்க்கத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிடும் போது நான் சொல்லுவேன், if the ancestors invite you to heaven, wait for 10 more yearsன்னு நான் சொல்லணுமா, இன்னும் 10 வருடங்கள் பொறு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பழமொழி பழக்கத்துல இருக்கா. அந்த என்ன இக்கிகாய் அப்படின்னா ஒரு வார்த்தை, வெறும் வார்த்தை தான். மேல இருக்கிறது ஜாப்பனீஸ் எழுத்து, கீழே இருக்கிறது இங்கிலீஷ் எழுத்து. அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு தத்துவமே இருக்கான். வெறும் இக்கிகாய் இல்லையா? நீ இக்கிகாய் சொல்லும் பொழுது கண்டினியூஸா சிரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி சிரித்து கொண்டு உன்னுடைய அந்த ஜோக்கர் கிரின் மாதிரி இழுத்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய வார்த்தைகள் வந்தால்தான் இக்கிகாயை சரியாக சொன்னாய் என்ற அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஈக்கிகாய் ஈக்கிகாய் அப்படிங்கிறாங்க. சோ இது வரைக்கும் நான் எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ பாஷைகள்ல கேட்டிருக்கேன். சிரிச்சு கொண்டு சொன்னால்தான் சரியாக உச்சரிக்கப்படும்னு சொன்ன ஒரே வார்த்தை இந்த வார்த்தையா தான் இருக்கணும், இக்கிகாய். அதுக்கு என்ன தமிழ்ல அல்லது என்ன அதோட மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தா, வாழ்வதற்கு ஒரு காரணம், சம்திங் டு லிவ் ஃபார். அண்ட் அதை இன்னும் கொஞ்சம்
கொச்சைப்படுத்தி வெஸ்டர்னைஸ் பண்ணி எப்படி பண்றாங்கன்னா, எழுந்து கொள்ள ஒரு காரணம். அன்று இரவு படுத்துக் கொண்டாய், அடுத்த நாள் காலை எழுந்தாய், எழுந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வதற்கு ஒரு காரணம். சம்திங் டு கெட் யூ அவுட் ஆஃப் பெட் ஆன் மண்டே மார்னிங் அப்படின்னு ஒரு தத்துவத்தை அது சொல்றான். ஆனா அந்த மாதிரி இருந்தாதான் பல நாள் வாழ முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். சோ நான் வந்து ஒரு 8 சாப்டரா பிரிச்சிருக்கேன் இன்னைக்கு டாக்க. முதல் சாப்டர் வந்து இக்கிகாய்னா என்ன, அந்த இக்கிகாய எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி பிரிச்சு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ இக்கிகாய வந்து 4 வட்டங்களோட ஒரு ஓவர்லேப்பா சொல்றாங்க. முதல் வட்டம் வந்து உனக்கு எது பிடிச்சு பண்ணுவ நீ. சில பேருக்கு பாட பிடிக்கும், சில பேருக்கு எழுத பிடிக்கும், சில பேருக்கு பேச பிடிக்கும், சில பேருக்கு செதுக்க பிடிக்கும், சில பேருக்கு சும்மா உட்கார கூட பிடிக்கும். பட் வாட் டு ஐ லவ்? எது நான் வந்து கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லிட்டு நான் எதை பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு வட்டத்துல பார்க்கணும். இரண்டாவது வட்டம் வந்து வாட் am I good at? எனக்கு எது நன்றாக வரும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மாதிரி இசையமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், வரணும் இல்ல, அதுல நான் நல்லா இருக்கணும் இல்ல. சோ வாட் am I good at அப்படிங்கிறது ரெண்டாவது சர்க்கிள். சோ ஆல்ரெடி ஒரு ஓவர்லேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு பாருங்க. அப்புறம் மூணாவது வந்து எது உனக்கு துட்டு தரப்போகுது. ஏன்னா ரொம்ப பிடிச்சும் ரொம்ப நல்லா பண்ணியும் முடிஞ்சும் இருந்தாலும் அதுக்கு துட்டு வர்ற மாதிரி ஒரு வழி இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா காசு பணம் துட்டு மணி தான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இப்போ இருந்துட்டு இருக்கு, எல்லோரும் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ வாட் கேன் ஐ கெட் பெய்ட் ஃபார்ங்கிறது மூணாவது வட்டம். நாலாவது வட்டம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வட்டம், ஒரு தத்துவம் நிறைஞ்ச வட்டம். அது என்னன்னா, உலகத்திற்கு தேவையானது எது, இப்பொழுது உலகத்துக்கு அது தேவையா. சோ எனக்கு வந்து சின்ன சாக் பீஸ கொடுங்க, அந்த சாக் பீஸ்ல நான் வந்து ஒரு அரிசியை கொடுங்க, அந்த அரிசியில நான் வந்து பகவத்கீதைய சிறு எழுத்துக்கள்ல எழுதி தரேன் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், நான் ரொம்ப நல்லா பண்ணுவேனா இருக்கும், எனக்கு பைசா கூட வருமா இருக்கும். ஆனா இன்று உலகத்திற்கு இன்னொரு அரிசியில் எழுதும் ஒரு கலை தெரிஞ்சவர் தேவையா அப்படின்னு பார்த்தா அதை விட பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குப்பா, இன்னும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு. சோ இந்த 4 வட்டங்களும் சேர்ற இடம் இருக்கு பாருங்க. எனக்கு பிடிச்சும் இருக்கும், நல்லாவும் வரும், பைசாவும் கிடைக்கும், உலகத்திற்கும் அது தேவை அப்படிங்கிற மாதிரி எதையாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது எவ்ரிபடி தேர் இக்கிகாய் இஸ் டிஃபரெண்ட், பட் அவங்களுடைய இக்கிகாய் இஸ் டிஃபரெண்ட். சோ அவங்களுடைய இக்கிகாய அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, சில பேருக்கு 5 வயசுல, சில பேருக்கு 50 வயசுல, புத்தர் மாதிரி சில பேருக்கு வீட்டை விட்டு வெளில போனாதான் வருமா இருக்கும். பட் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மறுமலர்ச்சி, இரண்டாவது வாழ்க்கை வாழறாங்க பாருங்க, அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒண்ணு மறந்துடாதீங்க, நான் இந்த 4 வட்டம் சொன்னேனே. சோ இப்ப வந்து எனக்கு பாத்ரூம்ல யாரும் யார பத்தியும் கவலைப்படாம, சோப்பு தேய்ச்சிக்கிட்டு தண்ணியை விட்டுக்காம பாட்டுக்கிட்டே இருக்க பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு பைசா தரத்துக்கு யாராவது இருக்கணும் இல்லையா, உன் குரல் இனிமையா இருக்கணும், யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும், உனக்கு பிடிச்சா மட்டும் போராது. அதே மாதிரி இதை பாருங்களேன். சோ இது வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நம்மளுடைய மகாத்மா காந்தி நடத்தின நம்மளுடைய சுதந்திர போர்ல ஒரு முக்கியமான அங்கம் இது. எத்தனையோ பேர், மகாத்மா காந்தி இன்க்ளூடட், அவங்க நல்லா பண்ணிட்டு இருந்த வேலை, அவங்களுக்கு பணம் தந்து கொண்டிருந்த வேலை, பணமும் புகழும் தந்து கொண்டிருந்த வேலையை விட்டு விட்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல சேர்ந்தாங்க. Were they good at it? Did they love doing it? Did they get paid for it? Mahatma சமத்தாங்களா? Did the world need it? Yes. So புரியுதா அந்த ஓவர்லேப்? 4லும் பேலன்ஸ் இருக்கணும், ஒரு சமன் ஒரு நிலை இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இப்ப வந்து என்ஜினியரிங், மெடிக்கல், இன்னும் நாம் என்னுடைய ஸ்கூல் டைம், என்னுடைய காலேஜ் டைமுக்கு முன்னாடியில இருந்து இந்த கிரேஸ் வந்து ஏறுது இறங்குது, ஏறிட்டு இருக்கு. 540 இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னார், மாவட்டம் ஒன்றுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னார். எவ்வளவு தேவை, எவ்வளவு சப்ளை வந்துட்டு இருக்கு, டிமாண்ட் எவ்வளவு, எந்த மாதிரி இன்ஜினியரிங்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, என்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க கரெக்டா வராங்களா, தேவையான கலைகளோட வராங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும்போது, ஹை பேயிங் ஜாப் பா,
எப்படியாவது பல்ல கடிச்சு 4 வருஷம் படிச்சிரு. அப்படிதான் நம்மளுக்கு அட்வைஸ் வர மாதிரி இருக்கு. எத்தனையோ என்ஜினியர்ஸ் நான் தினம் பாக்குறேன், எங்களுடைய கம்பெனில அப்ளை பண்ணி வராங்க எத்தனையோ பேர். ஐ ஆம் ஆக்சுவலி எ போயட், ஐ ஆம் ஆக்சுவலி அன் ஆர்டிஸ்ட். எங்க அம்மா அப்பா சொன்னாங்கன்னு இன்ஜினியரிங் டிகிரி பண்ணேன் அப்படின்னு இந்த பிரசன்டேஷன் என் கூட ஒர்க் பண்ண ஒரு என்னுடைய க்ளோஸ் அசோசியேட் அண்ட் ஃப்ரெண்ட் ஒரு லேடி, அவங்க வந்து BE in computer science and engineering from Shastra. What is she doing now? She is working with me on creative concepts like this. She is a creative writer. Why? Did she learn this at college? No. In spite of college, she remembered the love she had for this. So, in the balance, what are you good at? What do you love doing? What does the world need? What are you going to be paid for? ஏதாவது ஒண்ணுல வெயிட்ட ஜாஸ்தியா போட்டீங்க, சமநிலை அழிஞ்சு உங்களுடைய இக்கிகாய் காணா போய் you will be living a miserable life அப்படிங்கிறது தான் அதோடைய மெசேஜ். இந்த விக்டர் பிராங்கல்னு பேரு இவருக்கு. பின்னாடி இருக்கிற படம் என்னன்னு நிஜமாவே தெரிஞ்சுட்டீங்கன்னா அழுக வந்துடும் உங்களுக்கு. அது ஒவ்வொன்றும் ஒரு பிணம். இந்த நாட்சி ஜெர்மனில வேர்ல்ட் வார் 2ல ஹிட்லருடைய கொடுங்கோல் ஆட்சியினால எத்தனையோ பேர் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல செத்து மனது உடைந்து ஆன அந்த சமயத்துல விக்டர் பிராங்கல்ங்கிற ஒரு டாக்டர், அவரும் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்திருக்கார். எப்படியோ தப்பிச்சுட்டார். தப்பிச்சு வெளியே ஓடல, பட் சாகாம தப்பிச்சுட்டார். அவர் வந்து A Man's Search for Meaning அப்படின்னு ஒரு அமேசிங் புஸ்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்துல இப்படி ஒரு கொட்டேஷன் வரும். அதாவது, if you know what your why is, you will be able to endure almost anyhow. உன்னுடைய ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை நீ சரியாக அறிந்து கொண்டு விட்டால், வழியில் நீ எதிர்கொள்ளும் எந்த கேள்விகளும், எந்த சேலஞ்சஸ், எந்த அப்டக்கிள்ஸையும் உன்னால் அந்த தடைகளை தாண்டி செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கதையில அவர் சொல்வார். So finding your why becomes very, 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 very important. Following your ikigai. That's the first chapter. Then the most important lesson they learned by observing those centenarians, அந்த 100 வயதுக்கு மேற்பட்டவங்களை பார்க்கும்போது, they are doing it slow. They understand that some things take time. சில விஷயங்கள் நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு ஞானத்தை அவர்கள் அடைந்து விட்டதாக இவர்கள் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சோ 2 மாதிரி நம்ம இருக்கலாங்க. நம்ம வந்து ஒரு செஸ் பிளேயரா நம்மள நினைச்சுக்கலாம். அதாவது சதுரங்கத்துல நான் தான் இந்த காயை நகர்த்துவேன், இங்கிருந்து அங்கு எடுத்து வைப்பேன், அதன் பிறகு எவ்வளவு வேகமாக வேண்டுமானாலும் நான் செயல்பட்டு அடுத்த காயை நகர்த்தலாம், எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கிறது, நான் தப்பு செய்தால் தப்பு நடக்கும், நான் சரியாக விளையாடினால் நான் தோற்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோட இருக்கலாம். யூ கேன் பி the chess playing manager of your life. இன்னொரு டைப், அதுதான் நாட்டு நிலைமை அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, யூ கேன் பி த கார்டனர். இந்த கார்டனரோட அப்ரோச் பாருங்களேன், செஸ் பிளேயர் அப்ரோச்ல இருந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டதா. கார்டனரோட அப்ரோச் என்ன? விதை விதைப்பேன், நல்ல உரம் போடுவேன், கிளறி விடுவேன், வெயில் படும் மாதிரி வைப்பேன், தண்ணீர் வேணுங்கும் போது விடுவேன், அப்படிங்கறதெல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு அமைதியாக உட்காருவேன், பொறுப்பேன், என்ன ஆக போகிறதோ என்று வேண்டிக் கொள்வேன், என்னை தாண்டி பல சக்திகளை தாண்டிதான் அது வெளியே வர ஒரு யுக்தி இருக்கு அப்படின்னு நான் நினைத்துக் கொள்வேன், ஒரு சாத்தியக்கூறு அதுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறதே probably it will work அப்படின்னு தான் நான் நினைப்பேன். செஸ் மாதிரி கிடையாது. எந்த மாதிரி வரும், என்ன கலர்ல பழம் வரும், இந்த இலையில இருந்து பூ வருமா, அந்த பக்கத்துல இருந்து பூ வருமான்னு எனக்கு தெரியாது, என்னால் முடிந்ததை செய்துவிட்டு பொறுப்பேன் அப்படிங்கிற ஒரு அழகான அந்த மெசேஜ I would like you to think about. Who are you? What kind of person are you? கபீர் தாஸ்ங்கிறவர் நம்ம நார்த்ல ஒரு ஹிந்தி போயட், அவர் சொல்லியிருக்கார், தீரே தீரே ரே மனா தீரே சபு குச் ஹோய் மாலி சீஞ்சே சாவ்கடா ரித்து ஆயே ஃபல் ஹோய். அதாவது
தீரே தீரே ரே மனா, உன்னுடைய மனத்தை கட்டுப்படுத்திக்கொள், மெதுவாக செல்ல. பொறுமையை கடைபிடிக்க உன் மனதை கட்டுப்படுத்திக்கொள். தீரே சபுக்குச்சு ஹோய், எல்லாமே பொறுத்தார் பூமி ஆழ்வார். எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சிலது காலம் தாழ்த்தி இருக்கும், ஆனால் பொறுத்துக்கொள். மாலி சீஞ்சே சஹோகடா, இந்த மாலிங்கிறவர் கார்டனர். இந்த கார்டனர் தோட்டக்காரர் வந்து அந்த செடிக்கு 100 பக்கெட் தண்ணி விட்டாலும், சவுனா 100 பக்கெட் தண்ணி விட்டாலும் கூட ரித்து ஆயே பலு ஹோய், கனி காய்க்கும் அந்த சீசன் வந்தால்தான் அந்த பழம் வரப்போகிறது. 100 பக்கெட் போட்டதுனால 100 நாள் முன்னாடி வந்துட போறது இல்ல, பொறுக்க கற்றுக்கொள் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் யோசிப்பேன், லைஃப் இஸ் அ ஜேர்னி, லைஃப் இஸ் நாட் அ கோல். டெஸ்டினேஷன், அந்த முடிவை சென்று அடைவது அல்ல நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது, போகும் வழியில் என்ஜாயிங் த ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ட்விஸ்டியஸ்ட் ரோட்ஸ் இன் ஆல் த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். தியான்மென் அப்படின்னு ஒரு மவுண்டன் ரோடு இது சைனால. அத்தனை கொண்ட யூசி வளைவுகள் கொண்ட ரொம்ப அழகான ஒரு ரோடு இது. மேல என்னமோ ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலோ ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுங்களேன், புத்தர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போறதுக்கு இந்த ரோடு. நான் யோசிச்சு பார்ப்பேன், ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு காலேஜ்ல இருந்து ஃபீல்டு ட்ரிப் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்கன்னா, ஒரு 70 பேர் போற ஒரு பஸ் அப்படி போயிட்டு இருந்ததுன்னா, டிரைவரை நீங்கள்லாம் வந்து சீக்கிரம் போங்க சார், சீக்கிரம் போங்க சார், நான் போகணும், கோயில பார்க்கணும், கோயில போய் தரிசனம் பண்ணணும், மேல மலை உச்சில இருந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு பண்ணுவீங்களா? அல்லது அந்த நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ரோடு திரும்பி தம்மேலேயே எல்லாம் போகுது பாருங்களேன், பிரிட்ஜ் மாதிரி. சோ அந்த இடத்துல நின்னு நான் செல்ஃபி எடுத்துக்கணும். டிரைவர் சார் இங்க கொஞ்சம் மெதுவா போங்க, இந்த இடத்துல நான் பார்க்கணும், இந்த இடத்துல ஒரு மான் மலையில இருந்து இறங்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்றீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. லைஃப் இஸ் பெஸ்ட் என்ஜாய்ட் as a journey, not as a goal. ஒரு முடிவா பார்க்காம வழியில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் எதிர்கொண்டீங்க, யாரெல்லாம் நண்பர்களாக கருந்திருந்தீங்க, எந்த எதிரிகளிடமிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டீங்க, என்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டீங்க, அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். So take it slow, enjoy the journey. That is the message in chapter 2. மூன்றாவது லெசன் வந்து திருப்பி அந்த வயதானவர்களை பார்த்தா, ஸ்டே ஹங்கிரி, பசியுடன் இரு கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. ஹரா ஹச்சிபு அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 80% சாப்பிட்டதோட நிறுத்திடு. சாப்பிடுறது வந்து 80%க்கு மேல சாப்பிடாத, வயிறு முட்டை சாப்பிடாத, வயிறு முட்டுறதுக்கு முன்னாடி நிறுத்திடு சாப்பிடுறத அப்படிங்கிறத சின்ன குழந்தையில இருந்து கடைபிடிக்கிறாங்க. ஹரா ஹச்சிபு. இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் அல்லது வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தாலே, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, முட்டுற வரைக்கும் சாப்பிடு. அதையே இந்த ஜாப்பனீஸ் சில்ட்ரன், அவங்க அந்த ஒகினாவா தீவினுடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, பசி இல்லாமல் இருக்கும் வரை சாப்பிடு. ஈட் until you are no longer hungry, not until you are full அப்படிங்கிற ஒரு தத்துவம். ஆனா இதை நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும்போது இது வெறும் சாப்பாடுங்கிற அந்த சாமானிய விஷயத்தோட நிறுத்திடக்கூடாது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தத்துவமா யோசிச்சோம்னா, நம்மளுடைய கேலண்டர், நம்மளுடைய ஒரு நாள், அதை எப்படி நிரப்புகிறோம் அப்படின்னு பார்த்தா கூட எத்தனையோ பேர் நம்ம பார்ப்போம், ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, day is packed, I have so much to do, morning to evening I am look at my calendar, next 1 week-க்கு நான் packed, schedule packed அப்படிமா. அவங்கள பத்தி நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். ஏன்னா அவங்க இருக்கிறது ஃபிக்ஸட் மைண்ட் செட். நான் சுவாரஸ்யமாகவும் சேலஞ்சிங் ஆகவும் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு விட்டேன், என்னுடைய அப்படின்னு சொல்ற மாதிரி. It's like saying, I am not going to be given any more challenging work, I am not going to be given any more interesting work, my day is packed, I can't have any empty slot. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா,
பிளான் ஃபார் ஸ்லாக். ஸ்லாக் என்றால் கொஞ்சம் விட்டு பிடிக்க பிளான் வை. எப்பொழுதுமே ஹராஹச்சிபு அதான், கொஞ்சம் விட்டு பிடிக்க பிளான் வை. நிச்சயம் இதை நீ செய்வதை விட சுவாரஸ்யமாகவோ, செய்து கொண்டிருப்பதை விட அர்ஜென்டாகவோ, செய்து கொண்டிருப்பதை விட முக்கியமாக தேவைப்படுவதாகவோ ஒன்று வரப்போகிறதுங்கிறதுக்கு ஒரு 20% ஸ்லாக் வை. கற்றுக்கொள்வதற்கு ஸ்லாக் வை. அசை போடுவதற்கு, நீ இவ்வளவு செய்தாயே, தேவையான இதைத்தான் செய்தாயா, அதை விட அழகாக மெருகேற்ற முடியுமா, இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஸ்லாக் வை அப்படின்னு சொல்றாங்க. So don't pack your day too tightly, have some slack. Harahachibu. That is the stay hungry lesson. Do not be full, just eat enough to not be hungry அப்படிங்கிற அந்த பாடம். Being with friends, நண்பர்களுடன் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தத்துவம் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல எப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஒரு குடும்பத்துல, அந்த ஊர் சின்ன கிராமத்து தீவு தானே, சோ அந்த தீவுல சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு நண்பர்கள் ஆயிடுவான். they will become very good friends. அண்ட் எப்படி குடும்பம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கோ, அந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு மாதிரியே நண்பர்கள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டுப்பாடு ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வாழ்நாள் முழுதும் அவங்க 90 வயது கிழவர்களாகும் வரை அந்த சிறு வயதிலான நட்பு, அந்த நண்பர்களும் அந்த தோழர்களும் அப்படியே கண்டினியூ ஆவாங்க. they had great friends அப்படிங்கிறது திருப்பி திருப்பி தெரிய வந்ததுதான். சோ நம்ம காலேஜ்ல சரி, ஸ்கூல்ல சரி, 2 பேரு சேர்ந்தா கைகள் சேர்ந்ததுன்னா கை கலந்தது அப்படின்னா இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஃபைட்டிங், ஒருத்தர் ஃபைட்டிங், 2 கைனா who is going to win? ஒரு ஸ்கூல்ல இருந்தா கிளாஸ் ரூம்ல யார் ஃபர்ஸ்ட், ஒரு காலேஜ்னா யார் ஃபர்ஸ்ட், யார் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், உன் மார்க் எவ்வளோ, என் மார்க் எவ்வளோ, உன்னை விட நான் ஜாஸ்தி மார்க் வாங்கினா எனக்கு ரேங்க் ஜாஸ்தி, எனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த சேர்ந்து பழகி கூட்டுறவு அப்படிங்கறத மிஸ் பண்ணிடும். இப்படியும் கைகள் சேரலாம், அந்த கூட்டுறவுங்கிறத மிஸ் பண்ணிடும். இப்ப கோவிடுக்கு வேக்சின் தேடிட்டு இருக்காங்களே, நீ முதல்ல கண்டுபிடிக்கிறியா, நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு போட்டியா போட்டுட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு வந்திருக்கேன்னு காட்டு, நான் கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கிறேன், அதை நான் திருப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணாம நான் இன்னும் கொஞ்சம் அதுல ஆட் பண்ணி நான் பண்ணதை உனக்கு கொடுக்குறேன். அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரம் 2019லயே வேக்சின் வந்ததுன்னா அதுக்கு காரணம் காப்பி அடித்தலாகத்தான் இருக்கும். ஒழுங்காக பரீட்சை போல் நடத்தியதுனால் இருக்காது. நீங்கெல்லாம் பரீட்சை படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, காப்பி அடிக்க கூடாதுன்னு கேட்டு வந்திருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க. Learning the art of collaboration, learning the art of doing things together, learning the art of your strength and their weakness, their strength and your weakness coming together and becoming one complete whole. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படியாவது உங்களுடைய வாழ்நாள்ல, உங்க வேலை நாள்ல, உங்க படிப்பு நாள்ல கொண்டு வந்து பாத்துக்கோங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க பாருங்க. ஒரு கஷ்டம் இதை படிக்கிறதே. ஹே ஆஹாத்தே மியா நுயியோத்தேயாஓ ஹே தங்காத்தா ஹே தங்காத்தா ஹே தங்காத்தா அப்படின்னு பேரும். இது நியூசிலாண்டோட பரம்பரை, அந்த பழங்குடியினர் மாரி அப்படின்னு அந்த பழங்குடியினரோட பேரு. அவங்களுடைய ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் ஆகுது, ஹே ஆஹாத்தே மியா நுயியோத்தேயாஓ. அதாவது வாட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் தி வேர்ல்ட்? உலகத்தில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா 3 விஷயமா. He tengata, he tengata, he tengata. It is the people, it is the people, it is the people. So, எதையாவது நீ செய்யும் போது, என்ன செய்யறதா இருந்தாலும் அது யாருக்கு உதவுகிறது, எப்படி உதவுகிறது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேனே, ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது வச்சுக்கோ, 2 ஃப்ரெண்ட்ஸாவது வச்சுக்கோ, மினிமம் யூ நீட் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாண்ட் 1 ஃப்ரெண்ட்னு கேட்க முடியாது. உதவ கற்றுக்கொள்ள வேண்டும்.
உதவ கற்றுக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவங்க வாழ்க்கை நீங்கள் உயிருடன் இருப்பதால் அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் காண வேண்டும். They should miss your absence. நீங்க இருக்கிறதுனால I am having little less pain, little more joy அப்படின்னு அவன் சொல்றான். சோ கல் உடைக்கிறவன் வந்து 2 பேரை கேட்கலாம், என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து நான் கல் உடைக்கிறேன் அப்படிமா, இன்னொருத்தன் வந்து இந்த கல் உடைக்கிறேனே, இந்த கல்லை உடைச்சு இந்த பில்லர் கட்டுவேன், இந்த பில்லர் வந்து இந்த பீமை சப்போர்ட் பண்ணும், அந்த பீம் வந்து ஒரு சர்ச்சோட ஃப்ரண்ட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு சந்தோஷம் ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? கல்லை உடைக்கிறவனுக்கா, சர்ச்சை கட்டுறவனுக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. Draw a dotted line, whatever you are doing, யாருக்கு நன்மை பயப்பதற்காக அப்படிங்கிற டாட்டட் லைனை நீங்க வரையறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கோடு எழுதுறோம், எத்தனையோ பேர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்றோம். அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்றீங்களே யாருக்கு? நான் ஹலோன்னு ஐ வாண்ட் டு கோன்னு சொன்ன உடனே எந்த டாக்ஸி உனக்கு சப்ளை பண்ணா அந்த டாக்ஸி ஓட்டுபவனுக்கும் லாபம், டாக்ஸியில் உட்கார்ந்து நீ செல்பவனுக்கும் லாபம், போற வழியில் இன்னொருத்தரை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு கூட எழுதுறானே அவனுக்கும் லாபம். அப்படிங்கிற அந்த மனிதர்களுக்கு உபயோகமாக அப்படிங்கறத மனசுல வச்சு கோடை எழுதினா ஏமாத்த மாட்டீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. இக்கிகாய் உங்களுக்கு ரீச் ஆகும். சோ டாட்டட் லைன் டு ஹவு டஸ் இட் ஹெல்ப் பீப்புள் அப்படிங்கிறது முக்கியம். இதே மாதிரி எத்தனையோ கார்கள் உருவாக்குறோம், கார்ல ஸ்பேர் பார்ட்ஸ் உருவாக்குறோம், ஆட்டோ கேட்ல டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆள் வரைஞ்சிட்டு இருக்கும் போது இதுக்கு பச்சை கலர் போடுறதா, மஞ்சள் கலர் போடுறதா, இந்த இடத்துல வளைக்கிறதா, இந்த இடத்துல ஆணிய சொருகிறதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா, அல்லது ஒரு மனிதன் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போக விழைகிறான், அவனுக்கு வேகமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் சுகமாகவும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கார் தேவை, கார் ஓடுவதற்கு சக்கரம் தேவை, சக்கரம் ஓடுவதற்கு என்ஜின் தேவை, என்ஜின் ஒழுங்காக போவதற்கு இந்த பீஸ் தேவைன்னு அந்த டாட்டட் லைன். If you connect with dotted lines from whatever you do to helping people, making their lives better, less painful, more happy, ikigai. Being with friends is so important. Making good friends is even more important. அடுத்தது reconnecting with nature. எத்தனையோ ஜாப்பனீஸ் சிட்டிஸ் பார்க்கிறோம். டோக்கியோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி அப்படின்னு பார்க்கிறோம், பொல்யூட்டட் சிட்டின்னு பார்க்கிறோம். ஒகினாவா வந்து அழகான கிராமமாகவே இன்னும் இருக்கிறது, ஒரு க்ளோஸ் டு நேச்சர் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. தட் ஹார்மனி, மனிதனும் மிருகங்களும் பறவைகளும் செடிகளும் கொடிகளும் சேர்ந்து வாழ முடியும்னு ஒரு ப்ரூஃபா, ஒரு நிரூபணமா அந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த கிராஃப் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸே போடல, எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம கோவிட் எக்ஸ்பான்ஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு, சாவுகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு, உலகத்தோட ஜிடிபி இப்படிதான் போயிட்டு இருக்கு, நம்ம பணக்கார அம்பானிக்களோட பணம் பேங்க் அக்கௌண்ட்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்த பொல்யூஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு, பாப்புலேஷன் இப்படிதான் ஏறிட்டு இருக்கு. இது ஒண்ணுதான் நாட் நேச்சுரல்ங்க, இது வந்து அன்கண்ட்ரோல்ட் growth. ஒரு ஜங்கிள், ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல மான்கள் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த மான்கள் அடித்து தின்வதற்காக புலிகள் ஜாஸ்தி ஆகிவிடும். புலிகள் ஜாஸ்தியாகி விட்டது என்றால், மான் தட்டுப்பாடாகி விட்டது என்றால் புலிகள் பசியால் வாடி செத்து திருப்பி அந்த பேலன்ஸ் வந்துடும். அந்த பேலன்ஸ், அந்த இன் யாங் அப்படிங்கிற அந்த சைனீஸ் பிக்சர் பார்த்தோமே, அது எப்பொழுதுமே மனிதன் இல்லாத இடங்களில் எல்லாம் அழகாக இருக்கிறது. அந்த பேலன்ஸ் நீங்க எய்ம் பண்ண பார்க்கலாம். நம்ம அதுதான் இப்ப இந்த கோவிடும் பண்ணிருக்கு. நம்மள ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் சொன்னதுல அவன் செல்ஃபி எடுத்து போடுறான், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறான், என்னுடைய ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன், இங்கே இந்த பூ பூத்து இருக்கிறது அப்படிங்கிறான். அப்புறம் இந்த குருவியை நான் இதுவரை பார்த்தது, தினம் வந்துட்டு இருக்கு அந்த குருவி, இவரு ஆபீஸுக்கு அவசரத்துல போயிட்டு இருந்திருக்காரு, பார்த்தது இல்ல. இந்த குருவியை நான் கண்டேன், இதன் ஒலி காதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறான். So I am looking at COVID as an opportunity to reconnect with nature. In fact, ஜப்பான்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, ஷின்ரின் யோக்கு அப்படின்னு பேரு. அதுக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பது என்றால் காடு குளிப்பது, ஃபாரஸ்ட் பேத்திங் அப்படின்னு. அதாவது வாட்டர் பேத்திங் பார்த்திருக்கோம், ஷவர் இல்லையா, வாட்டர் பேத்திங். இது வந்து ஃபாரஸ்ட் பேத்திங். அதனுடைய ஒலிகள், அதனுடைய வாசனைகள், அதனுடைய அந்த நிசப்தம், அதனுடைய அந்த சுத்தம், பரிசுத்தம்,
அங்க போய் அதுக்கு பைசா கொடுத்து போறாங்களாம். பேசக்கூடாது, ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு போக கூடாது, பைசா கொடுத்துட்டு நீ ஃபாரஸ்ட் பேத் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இட் டஸ் சம்திங் டு யுவர் பாடி. உங்க இம்யூன் சிஸ்டம் வரைக்கும் அது உதவுதான். உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் வரைக்கும் அது தூக்கிட்டு போதும். ஃபாரஸ்ட் பேத்திங். ஸோ ரீகனெக்டிங் வித் நேச்சர். KSR வந்து ரொம்ப அழகான கேம்பஸ், நானும் பார்த்திருக்கேன். Reconnecting with nature again is very, very important for a happy, healthy, long life. அப்படின்னு சொல்றாங்க. So reconnecting with nature. ஆறாவது வந்து நன்றியுடன் இரு. Be thankful. எத்தனையோ பேர் வந்து எனக்கு இல்ல, அது இல்ல, அதனால நான் வருத்தமா இருக்கேன், அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு கோவப்படுறாங்க. எத்தனை உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே அப்படிங்கிற அந்த கேள்வியையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூர்தர்ஷன்ல முந்தி வந்து ஒரு டிவி ஆட் வரும். ஒருத்தர் வந்து தன்னுடைய ஷூ பிஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கிட்ட அப்பாட்ட கத்திட்டு இருப்பான் அந்த பையன். அப்ப திடீர்னு கத்துறதை நிறுத்திடுவான். அப்பா அப்படி பாப்பாரு, என்னடா பையன் அழுதையை நிறுத்திட்டான் அப்படின்னு. அப்ப வந்து இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல எதிரில வந்து 2 காலும் முடமாக அப்படியே அந்த கட்டாகப்பட்டு ஒரு கிரச்சஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாரு. சோ இந்த பையனுக்கு பீயிங் தேங்க்ஃபுல் என்னன்னு அப்பா அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நான் வந்து ஷூ போட முடியறதே, எனக்கு ஷூ கிழிஞ்ச ஷூவையாவது வாங்கி தரதுக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, 2 காலாவது இருக்கே அப்படிங்கிற அந்த தேங்க்ஃபுல்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சீன் ஞாபகம் இருக்கா தெரியல. அவதார் படத்துல வந்து அந்த லேடி வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு அனிமல அம்பு எய்தி கொண்டு இருப்பான். இவன் வந்து வெட்ட போவான், கொல்றதுக்கு, அதை வெட்டி சாப்பிடறதுக்கு போவான். அது இன்னும் உயிரோட கொஞ்சம் இருக்கும். அப்ப வந்து அந்த லேடி வந்து அந்த அனிமல் கிட்ட போய் என்னை மன்னித்துக்கொள், தவறு செய்து விட்டேன், நானும் பிழைக்க வேண்டும் அல்லவா, நான் வேறு ஏதாவது உதவி செய்து இந்த சமனைப்படுத்தி விடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ தேங்கிங் ஈவன் பீப்புள் யூ ஆர் ட்ரபிளிங். இந்த ஜெயின்கள்லாம் முன்னாடி இப்படியே பெருக்கிட்டு போவாங்க, வாய்க்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. Being thankful even for people you are giving trouble to is very important. இந்த லேடி வந்து மேரி கோண்டோ அப்படின்னு பேரு, இப்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவங்க வந்து சுத்தமாக வைத்திருப்பது எப்படி, தேவையில்லாததை தூக்கி போடுவது எப்படி, அழகுபடுத்துவது எப்படி, வீட்டையும் ஆபீஸையும் அழகுபடுத்துவது எப்படின்னு புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்களை பத்தி ப்ரோக்ராம்ஸ் கூட வந்திருக்கு. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் தேவையில்லை, ஒரு எத்தனையோ உங்களுக்கும் நடந்திருக்குங்க, எனக்கும் நடந்திருக்கு. பீரோவை திறந்து பார்ப்போம், அந்த கீழே ஒரு ஷர்ட் இருக்கும். அந்த ஷர்ட்டை வந்து ஆசையா வாங்கியிருப்பீங்க, முதல் நாள் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு மேல ஏறி வேற ஏதோ போட்டதுனால போட்டிருக்கவே மாட்டீங்க, சைஸே இப்ப மாறி போயிருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கா இல்லையா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லுவாங்க. சொல்லும் போது, தூக்கி போடும் போது அந்த மாதிரி வச்சு தூக்கி போடணும். மனதோடு மனதாக ஒட்டி கொண்டு, என்னுடன் இவ்வளவு நாள் இருந்ததற்கு நன்றி, நீ எனக்கு கொடுத்த சந்தோஷமான நேரங்களுக்கு நன்றி அப்படின்னு அந்த வார்ம்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் it builds your immunity, it builds your confidence, it builds your positive outlook of the world. உலகமே இருண்டு இருக்கிற இந்த நாள்ல இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல். உன்னை பார்த்து இன்னொருத்தனுக்கு வரும் தொத்து வியாதிங்க. கான்பிடன்ஸும் இந்த பாசிட்டிவ் வைபும் தொத்து வியாதி தான். உன்னை பார்த்து இன்னொருத்தருக்கு வரும், தொத்தி விடுங்க, இது நல்ல வியாதி அப்படின்னே சொல்லும். பொங்கல் ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு இது பண்றோம்? நன்றி. சூரியனுக்கு நன்றி, மாடுக்கு நன்றி, மண்ணுக்கு நன்றி. அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு உலகத்துல. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இஸ் தேங்க்ஃபுல் அப்படிங்கிறது எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்தியாலேயே 15 ஃபெஸ்டிவல் வேற வேற ஊர்ல வேற வேற மாதிரி கொண்டாடுறாங்க. தேங்க்ஃபுல்னஸ். ஒரு ரிசர்ச்சே பண்ணாங்க. ஒரு 100 பேரா பிரிச்சு விட்டுட்டு ஒரே வேலைகள் பண்றவங்கள ஒரே ஊர்ல முதல் 100 பேருக்கு வந்து ஒரு டைரியை கொடுத்துட்டு, தொந்தரவு பண்ணதெல்லாம் எழுதியா, இந்த ஒரு வாரத்துக்கு, கடந்த ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் நைட்டு என்னை தொந்தரவு செய்த விஷயங்கள் 10 அப்படின்னு எழுதியா அப்படின்னா. அப்புறம் இன்னொரு குரூப்ல வந்து என்னை பாதித்த, எனக்கு நடந்த 10 விஷயங்கள் நியூட்ரலா சொன்னாங்க. அப்புறம் 3வது 100 பேருக்கு
எதற்காக நீ நன்றியுடன் இருக்கிறாய் என்று எழுது. கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னா இந்தப்பா 10 பாக்ஸ் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னாடி இதை ஒப்பிடுப்பா. எதற்காக நீ நன்றியுடன் இருக்கிறாய், எதற்காக நீ சந்தோஷமாக இருக்கிறாய், யாரை நன்றி கூற விரும்புகிறாய் அப்படின்னு எழுதுனாங்க. இந்த 300 பேருக்கும் மெடிக்கல் செக்அப் முதல்ல பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 3 வார ப்ரோக்ராமுக்கு அப்புறம் திருப்பி போய் மெடிக்கல் செக்அப் பண்றாங்க. பிபி சரியா இருக்கு, ரெஸ்பிரேஷன் சரியா இருக்கு, பாடி டெம்பரேச்சர், இம்யூனிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. இந்த 3வது குரூப் இருக்கு பாருங்க, நன்றி. அதாவது கடனுக்கு சொன்னால் கூட, சொல்ல வேண்டும் என்று ஃபோர்ஸ் செய்து கொண்டு சொன்னால் கூட நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த thankfulness அப்படின்னு சொன்னாங்க. So very clearly that research has shown. அது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதையாவது குத்தம் சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த கோபம் என்பது ஒரு ஆசிட் பாத்திரம் மாதிரி, ஆசிட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்த பாத்திரத்தில் அதை போடுகிறாயோ அந்த பாத்திரத்தையே அரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்களே. சோ கோபத்தை ஒரு ஆசிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை நீங்க கோபமா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்குப்பா பிரச்சனை? உனக்குதான் பிரச்சனை. சோ learn to practice thankfulness, நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லிவிங் இன் த மொமெண்ட். அந்த நேரத்தை சந்தோஷமாக முழுமையாக, ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன்னா உடனே கேமரா வெட்றா. கேமரால கண்ணு அவ்வளவு பெருசா இருக்கு, 180 டிகிரிக்கு பார்க்க முடியும் ஊரை. இவன் வந்து இவ்வளவு சின்னதை இப்படி போட்டோ எடுப்பான். ஏன்னா ஹேஷ்டேக் போடுறதுக்கா. So you are not living in the moment. நாளை தான் அதை ஃபில்டர் போட்டு ஷேர் செய்யும் பொழுது 1000 லைக்ஸ் வருமே, அதற்காக அப்படின்னு. You are not living in the moment then. ஃப்ளோ அப்படின்னு பேர் இந்த புஸ்தகத்துக்கு. மிஹாய் சிக்சென்மிஹாய் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் பிலாசபர், சைக்காலஜிஸ்ட், 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போயிட்டார். ஆனா இந்த புக் வந்து கிளாசிக். திரும்ப திரும்ப படித்து என்று படித்தாலும் நல்ல அப்படியே உச்சிதமாக இருக்கிற மாதிரி ஒரு புஸ்தகம் இது. அதுல வந்து வேலையில் சந்தோஷத்தை அடைவது எப்படி அப்படின்னு ஒரு அழகான புஸ்தகம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்ல டாஸ்க் டிஃபிகல்ட்டி, எவ்வளவு கடினம் அப்படிங்கிறதும், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கில், உன்னால் எவ்வளவு முடியும் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா, ரொம்ப கடினமா இருந்தது, உன்னால முடியாம இருந்தது அப்படின்னா உனக்கு ஆங்ஸைட்டி வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐயோ வராதுப்பா அப்படின்னு வரும், ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர், தவறு ஆயிடுமோ அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஸோ யூ வில் நாட் பி in ikigai, you will not be happy. அதே மாதிரி ரொம்ப ஸ்கில், உன்னால ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்லயே நான் பண்ணுவேன், அசால்ட்டா பண்ணுவேங்கிற மாதிரி இருந்து, டாஸ்கோட எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி டிஃபிகல்ட்டியா இருந்து, உன்னுடைய ஸ்கில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அது ரொட்டீனா நினைச்சிருவேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், போர்டம் வரும். சோ அந்த 2 ஜோனையும் தவிர சரியான டிஃபிகல்ட்டி, சரியான லெவல் ஆஃப் ஸ்கில்லோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேரு ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல தான் இக்கிகா இருக்கு, இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல தான் ஹாப்பினஸ் இருக்கு, இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல தான் லேர்னிங் இருக்கு. நீ ஏதாவது புதுதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே தெரிஞ்சத மாவை அரைக்கிறதும் வேஸ்ட், ஒண்ணுமே தெரியாததுல கண்ணை கட்டி காட்டுல விடுறதும் வேஸ்ட். கொஞ்சம் தெரிந்து சிலது தெரியாமல், தெரிந்தவற்றை வைத்து தெரியாதவற்றை புரிந்து கொள்ற மாதிரி டாட்டட் லைன் போடுற அந்த சிஸ்டம் தான் perfect for learning அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ திருப்பி அதே கிராஃப் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் வருது பாருங்க. அப்பாத்தி என்றால் எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற ஃபீலிங், போர்டம் என்றால் வேஸ்ட் அப்படிங்கிறது, ரிலாக்ஸேஷன் நான் யோசிக்காமே பண்ண முடியுமேப்பா அப்படிங்கிறது, ஒரி என்றால் ஆங்ஸைட்டி என்றால் ஐயோ என்ன நடக்குமோ அப்படிங்கிறது, அரோசல் என்றால் கொஞ்சம் ஆர்வம் வருவது, கண்ட்ரோல் என்றால் இது நம்மளால பண்ண முடியும் போல இருக்கே அப்படிங்கிறது, நடுவுல இருக்கிற அந்த ஃபீலிங், இத்தனையும் தாண்டி அந்த ஃபீலிங் தான் flow. It's not anxiety, it is not relaxation, it is not worry, it's not control, it's not arousal, it's not boredom, it's not apathy, it is flow. High skill, high challenge, உன்னுடைய ஃபேவரட் ஹாபியவோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்கையோ பண்ணுவது, அதான் flow. தமிழ்ல சொல்லாம இல்ல, சொல்லிட்டு போயிருக்காங்க. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், எவ்வர்த்தியும் மேற்கொள்ளார், செவ்விய அருமையையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாய். They wouldn't bother about body pain, they wouldn't bother about hunger, they wouldn't bother about sleep. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த பிரசன்டேஷன்ல என்னுடைய கலீக்ஸ். எவ்வளவு தீமையும் இருக்கலாம், மத்தவங்க பண்ற தீமை, அவமதிப்பு, nothing bothers them.
when they are focused on work, they are in flow mode அப்படின்னு சொல்றதுதான் இந்த கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்றோம். Living in the moment. So what's the last chapter? The last chapter is never to retire. விட்டு கொடுக்காமல் சென்று கொண்டே இருப்பது, போய்கொண்டே இருப்பது. ஸ்டீஃபன் சாக்மைஸ்டர் அப்படின்னு பேரு இருக்கு. இவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், ஒரு டெட் டாக்ல சொன்னார், நான் இதை பண்ணேனே அப்படின்னு. மனுஷன் இந்த மாதிரி இருப்பாங்களாவா அப்படிங்கிற அளவுக்கு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னார். இவர் ஒரு ஆட் ஏஜென்சி வச்சிருக்காரு, அட்வர்டைசிங் ஏஜென்சி. சோ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் போர்டம் வர ஆரம்பிச்சுட்டு என் வேலையில. பணம் வந்துட்டு தான் இருந்தது, இக்கிகாய் போயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, இக்கிகாய் போயிடுச்சு. சேலஞ்சஸ் நல்லாதான் இருந்தது, பணம் நல்லாதான் இருந்தது, ஆனா நான் முந்தைய அளவுக்கு கிரியேட்டிவா இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நம்ம இந்த வாழ்க்கையில வாழறோம் 0 to 25 படி படி படி, 25 to 65 வேலை செய் வேலை செய் வேலை செய் வேலை செய், அப்புறம் 65 to 80 அல்லது சாவர வரைக்கும் ரிட்டையர். அவ்வளவுதான். ரிட்டையர்னா என்ன, வீட்டுக்கு வா, டிவி ரிமோட் கண்ட்ரோல வச்சுக்கோ, காஃபி வரும், படி தூங்கு, படி தூங்கு அப்படின்னு போயிட்டு. சோ நான் யோசிச்சேன், எதுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட், என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். ரிட்டையர்மெண்ட்ங்கிறத வெட்டி 8 பாகமா வெட்டி ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வேலை செய்யும் போது ரிட்டையர் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெப்சைட்ல இப்படி போட்டார், we are conducting a full year of experiments. ஐயா, என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இங்கதான் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க, நாங்க ஒத்துப்போம். ஆனா ஒரு வருஷத்துக்கு நாங்க ஒத்துக்க போறது இல்லை. 7 வருஷமா வேலை பண்ணிட்டோம், ஒரு வருஷம் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க போறோம், ஒரு வருஷம் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கோம். நாங்க நிறைய புது விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வேலைகளை இன்னும் நன்றாக செய்வதற்காக நாங்கள் தயார் செய்து கொள்கிறோம். ஏன்னா வாளை தீட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, ஷார்பனிங் த சா அப்படிம்பாங்க. ஒருத்தன் பெரிய மரம் ஒண்ணு வெட்டணும், 2 பேர் இருக்காங்க, 2 மரம் இருக்கு. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு மொன்ன கத்திய வச்சுட்டு ரம்பத்தை வச்சுட்டு 3/4 மணி நேரம் தேய்ச்சிட்டே இருக்கான். இன்னொருத்தன் 20 மினிட்ஸா அந்த ரம்பத்தை ஷார்பன் பண்றான், பண்ணிட்டு 1 மினிட்ல அறுத்துட்டு போயிட்டே இருக்கான். இவன் 21 மினிட்ஸ்ல வேலை ஓவர், அவர் 45 மினிட்ஸா பேசிட்டு இருக்க, இன்னும் அறுத்துட்டு இருக்க. ஷார்பனிங் த சா இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதை பண்றதுக்காக நான் 1 இயர் எடுக்கிறேன் அப்படிங்கிற. அது மாதிரி இந்த ஆளு பாருங்க, ஃபெரன் ஆட்ரியான் பேரு இருக்கு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செஃப்னு மிஷலின் ஸ்டார்லாம் வாங்கினவர். இவர் என்ன சொல்றாரு, 13 மாதங்களுக்கு ஒரு முறை 4 மாதங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்டே லாக் பண்ணுவேன், லாக் பண்ணிட்டு எம்ப்ளாயீஸ் மட்டும் அலவுடு, நாங்க சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு புது மெனு, இது வரைக்கும் காணாத புது மெனு கொண்டுருவோம், உலகத்துல இருந்து வேறு வேறு இடங்கள்ல இருந்து ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து அதன் பிறகு திருப்பி திறப்போம் அடுத்த 13 மாதங்களுக்கு அப்படிங்கிற. இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்கு இப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2025ல சாப்பிடறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கிற ரெஸ்டாரண்ட். அதாவது என்ன சொல்ல வரார், நெவர் ரிட்டையர் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுதான் சொல்ல வராங்க. இட்ஸ் ஹார்ட் டு கெட் அ லிட்டில் பெட்டர். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அலைஸ் இன் வண்டர்லாண்ட்ல வர்ற கோட் இது, ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி குட்னு பேசிட்டு இருக்க போறீங்கன்னா, you cannot make the effort to get better அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாருங்களேன், இக்கிகாய் பார்த்தோம், அந்த 4 சர்க்கிள் பார்த்தோம். இந்த 3 சர்க்கிள்ஸ் பாருங்க, எனக்கு என்னுடைய மேல என்னை சார்ந்திருப்பவர்களுக்கு சாப்பாடு போடுவது, அது மாதிரி உலகத்திற்கு நன்மை கொடுப்பது, அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த உள் மனம் இருக்கு பாருங்க, என்னுடைய சோல், அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கொடுப்பது மாதிரி ஏதாவது அப்படின்னு அந்த 3 டைப் இருக்கு. இதை தேடி அலையிறது இப்ப கொஞ்சம் கஷ்டம் தாங்க. முந்தி அந்த வேலையே 3 கொடுத்துட்டு இருந்தது, இப்ப கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கு. சோ இப்ப நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க கொடுக்குற அட்வைஸ் இதுதான். Probably there is a gig, there is more than one job, probably there is a side hustle, சைடு ஹாபி தட் யூ கேன் பர்சியூ. எத்தனையோ டிசைனர்ஸ் என் கூட வேலை பண்றாங்க, அவங்க எல்லாம் சைட்ல ஒரு போட்டோ வெப்சைட் வச்சிருப்பாங்க. வீக்கெண்ட் ஆச்சுன்னா கேமராவை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு 4 நாள் லீவ் வேணும், அந்த காட்டுக்கு போறேன், இந்த மலைக்கு போறேன், இந்த வெட்டிங் நான் ஃப்ரீயா பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன், கேண்டிட் போட்டோகிராஃபி பண்ண போறேன் அப்படின்னு. நான் நினைப்பேன் இதுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஆனா அங்க அந்த அந்த கிரியேட்டிவ் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஞான பசிக்கு சோறு போடுறது
அங்கே இருந்து இங்க கொஞ்சம் நியூட்ரிஷன் வேலையில இந்த ஸ்டீஃபன் சாக்மைஸ்டர் பண்ண மாதிரி அங்க கற்றுக்கொண்டது ஷார்பனிங் தி சா பண்ணி இங்க நன்மையா இருக்கு அப்படிங்கிறது திருப்பி 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 நான் பார்த்தேன். So balancing may not happen in one job. So you need to have a side hobby, which is completely different. Programmer இருந்தீங்கன்னா programming hobby வச்சுக்காதீங்க. டிசைனரா இருந்தீங்கன்னா டிசைன் பண்றேன்னு ஹாபி வச்சுக்காதீங்க. போயட்ரின்னு எடுத்துக்கங்க, டிராமான்னு எடுத்துக்கங்க, ஹைக்கிங் அண்ட் மவுண்டனியரிங் எடுத்துக்கங்க. யூ won't know where the dotted line is. அவர் வரைஞ்சு வச்சிருப்பார் கடவுள், எல்லாத்துக்கும் டாட்டட் லைன் வரைஞ்சு வச்சிருக்காரு. எதை பண்ணா எந்த சுவிட்சை போட்டா எங்க லைட் எரியும் தெரியாது. ஆனா யூஸ்ஃபுல் அப்படிங்கறத மட்டும் திருப்பி திருப்பி நான் கண் கூட பார்த்திருக்கேன். So sustainable pace is very important. நம்ம வந்து we are constantly on the run. உசைன் போல்ட் மாதிரி always forward 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 னு போயிட்டு இருக்கோம். பட் எலியோட் கிப்சோகேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் வேகமா ஓடக்கூடியவர் தான், அவரும் நிறைய மெடல் உசைன் போல்ட் மாதிரி ஜெயிச்சவர் தான். ஆனா அவர் வந்து மேரத்தான் ஓடுவார். ரெண்டு பேரோட ஓட்டத்தையும் கவனிச்சீங்கன்னா ரெண்டு பேரோட மாதிரியும் ஓட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. யூ நீட் டு டூ a lot of sprints, but you need to cover a marathon. அதுதான் லைஃப். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் a marathon. Life is not just a sprint. You need to do a lot of sprints and you need to take rest. அப்பப்போ பாட்டில் எடுத்து குடிப்பார் பாருங்க கிப்சோகே. உசைன் போல்ட் பாட்டில் இருந்து தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? முடியாது, ஏன்னா 8 செகண்ட்ல கேம் ஓவர். So you need to do a lot of sprints and you need to analyze. பின்பக்கம் நோக்கி வந்தது சரியா, போக போவது சரியா அப்படிங்கறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. So both are needed. Never retire is my 8th lesson. So 8 lessons பார்த்தோம்னா முதல் லெசன் வந்து follow your ikigai. Second is take it slow. Staying hungry is very important. 80% ஞாபகம் இருக்கா? Be with friends, find good ones, reconnect with nature, be thankful. அந்த சந்தோஷம், நன்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Live in the moment, capture the moment. Do not worry too much about the future. Do not be concerned about your unfortunate past. Living in the moment is important, and never retire. That is very important again. So முடிப்பதற்கு முன்னால ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லிடுறேன். இந்த இக்கிகாய் அப்படிங்கிறதுக்கும் இந்த 4 சர்க்கிள்ஸ்க்கும் கனெக்ஷனே இல்லையாங்க. அதாவது இக்கிகாயில வந்து லிவ் இன் த மொமெண்ட் அப்படிங்கிறாங்க. 4 சர்க்கிள் போட்டா எவ்வளவு பிளானிங் தேவை. சோ ஒகினாவாக்காரங்களை போய் கேட்டிருக்காங்க, என்னப்பா அது நீ சொல்றது உனக்கே ஒத்து வராது போல இருக்கே அப்படின்னு. சோ அவங்க சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் எல்லாம் இந்த வெஸ்டர்ன் காரங்க கம்பைன் பண்ணி போட்டது. இட்டாலியில யாரோ ஒரு பிலாசபர் கொண்டு வந்த 4 சர்க்கிள் இக்கிகாய்க்கு கரெக்டா ஒத்து போனது மாதிரி வந்ததுனால 4 சர்க்கிள் தான் இக்கிகாய்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சைடு கதை ஒண்ணு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இக்கிகாய் ஃபாலோ பண்ண வேணாம். பட் அந்த 4 சர்க்கிள் இருக்கிற நல்ல மெசேஜ், அப்புறம் இந்த வயதானவங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 8 நல்ல மெசேஜஸ் சேர்த்துனீங்கன்னா ஜாப் இன்டர்வியூ இல்ல, லைஃப் இன்டர்வியூல நிச்சயம் யூ வில் கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Kaushik? Yeah, hello. Hi, Uncle. Yeah, 1 second. I think Rajan sir's video has been freezed actually. So, Rajendran sir? Hello, Rajendran sir? அவருக்கு பவர் கட் ஆ. Just a minute, he said he will resume. Yeah, perfect. சென்னை அன்யூஷுவல் பவர் கட். எங்களுக்கும் இங்க பவர் கட். ஓ அப்படிங்களா? ஆமா. Okay, students and participants. So meanwhile, before sir comes in, if you have anything to any questions to raise to Mr. Venkatesh or Mr. Rajendran, you can just post your questions.
Sorry, I am back. Yeah, I am back. Yeah, okay. Kaushik, Yeah, hi, sir. Sir, there's a question for you from Mr. Surya. So, market is prevailing with some high demand for a specific technical discipline. My love and best is not synchronizing with it. However, for grasping the employment opportunities and meet my critical personal financial requirements, I have been forced to opt the market need. It is between life and love. Please justify assuming you in my position. Yeah, so இந்த 5Y அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது நிறைய சமயங்கள்ல எனக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. இந்த 5Ys கான்செப்ட் என்னன்னா, ரிசர்ச்ல ஒரு கான்செப்ட் அது. ஏதாவது நீ செய்யணும் அப்படின்னு நீ சொன்னேன்னா, அல்லது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒய் அப்படின்னு கேளு. அதை ஏன் செய்யணும் என்று நினைக்கிறாய் அப்படின்னு கேளு. அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்கான்னு பாரு. அதோட நிறுத்திடாத. அதை ஏன் பண்ற அப்படின்னு அவன் பதில் சொன்னான்னா, அதை ஏன் செய்ய பார்க்கிறாய் அப்படின்னு கேளு. அப்படின்னு 5 டைம்ஸ் போனீங்கன்னா ஒரு ரூட் காஸ்ட்ல போய் நிப்பீங்க. அடிப்படை காரணம் அதுதான் அப்படின்னு போய் நிப்பீங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் டாபிக் இருக்கு. நிறைய பேரு அதுல இருந்து ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இப்ப நான் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படிதான். சோ அவன் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, அவன் ரொம்ப கிரியேட்டிவா எழுதுற பையன். அவனை நான் நல்ல ஒரு கிரியேட்டிவ் ரைட்டரா கொண்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட் அப்படின்னு. ஸோ நான் இந்த ஒய் ட்ரை பண்ணேன் அவன் கிட்ட. Why do you want to become a scientist? No, I want to study biology. Yes, biology, it's a branch of science, but why biology? I want to research genetics. Genetics biology la ஒரு மரபணு பத்தி யோசிக்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குப்பா. பட் ஏன் அப்படின்னு, I want to find a solution for solving death. I want to make people live forever. அதையும் இன்னொரு தடவை ஏன்னு கேட்டேன். ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் எவர் அப்படின்னா, தான் சாகாமல் நிரந்தரமாக வாழ்வதற்கு வழி தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு. சோ அப்ப நான் அவன்கிட்ட எனக்கு திடீர்னு ஒரு பிரெயின் வேவ் வந்தது. நான் அவனை கேட்டேன், சர் சி ராமன் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வால்மீகி தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். சோ இந்த மாதிரி 4 பேரை கேட்டு, சயின்டிஸ்ட் இல்லாத மிக பிரசித்தி பெற்ற 4 பேரை கேட்டு, இவங்களை எப்படிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க நீ அப்படின்னு. அவங்க மக்களின் மனதில் என்றென்றும் இடம் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படின்னா. என்ன பண்ணாங்கப்பா அவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டேன். சோ யூ டோன்ட், இஃப் யூ ஐ வாண்ட் டு பி அ சயின்டிஸ்ட் அந்த மேலோட்டமாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆகாதவன் எல்லாம் வருத்தத்தோடவே இருப்பான். 5 தடவை ஒய் கேட்டு, இதனால் தான் நான் இவ்வளவு ஆசையாக இருக்கிறேன் சயின்டிஸ்ட் ஆவதற்கு என்று யோசித்து முடித்தால், சயின்டிஸ்ட் ஆக முடியவில்லை என்றால் கூட வேறு வழியாக நான் ஒரிஜினலா ஆசைப்பட்டதை அனலைஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டவன் ஈக்கிகாய கண்டுபிடிச்சவனா ஆயிடும். சோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இதை அடைய வேண்டும் என்று ஒரு பைத்தியம் பிடித்து செல்வது நிறைய நேரங்களில் it becomes a selfish goal. தனக்கு தான் அப்படிங்கிற selfish goal. If you can turn that goal towards the world, உலகத்தை நோக்கி அதை நீ செலுத்தி விட்டால், உலகம் உனக்கு தானாக வழி வகுத்து உதவும் அப்படிங்கறத நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. So make it an unselfish goal that is turned towards the world. உன்னுடைய ஈகோவிலிருந்து நகர்த்தி உலகத்தை பார்த்து நீ வைத்து விட்டாய் என்றால், அது பாட்டுக்கு உன்னை கூட்டிக்கிட்டு மேல கொண்டு போய் வச்சிரும் அப்படின்னு சொல்லுவான். So deciding on your goal is very, very important. Make it a selfless goal and do the 5 whys. I think if you do it, you can surely reach your goal and your ikigai. Thank you. Thank you so much, sir. That 5 whys is an amazing explanation, and it's amazing learning for each and every one of us. Thank you so much, sir. Over to Gopi, sir. So it's a wonderful thought process, Rajendran sir. நினைச்சே பார்க்கல. So because we are so lucky அப்படின்னு சொல்லணும்.
even our professor community as well as management is online. So students professor இன்னைக்கு எல்லாமே so lucky ன்னு சொல்லணும். So அவ்வளோ பெரிய thought process like started off with like Okinawa, the Japan concept, Ikigai. So நீங்க அதை சொல்லும் போதே அந்த வார்த்தையில அந்த explanation அந்த expression Ikigai அப்படின்னு சொல்றது. So அந்த process like அந்த life வந்துட்டு it's not preparing for the life job interview, it's completely on the life interview. நம்ம வாழ்க்கைக்காக நம்ம போராடுறோமா இல்ல நம்ம வேலைக்காக நம்ம போராடுறோமான்னு கேட்கும்போது வாழ்க்கைக்காக நம்ம வாழணும் அப்படிங்கறது கிளியரா யூ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் வெல். ஆல் த 8 டிவைட் பண்ணி 8 ஸ்டோரிஸா நீங்க சொன்னீங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைக் டேக் இட் ஸ்லோ, ஸ்டே ஹங்கிரி, பி வித் ஃப்ரெண்ட்ஸ், ரீகனெக்ட் வித் நேச்சர். ஸோ அழகா நீங்க சொல்லும்போது கோவிட் நமக்கு ரீகனெக்டிங் த நேச்சர் அதுதான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் தாட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லைன்ல இருக்காங்க, அவங்க எல்லாமே இன்னைக்கு கோவிட் வந்ததுனால it's all is going to be negative. Even Venkatesh Sadu சொன்னாரு it's going to be positive impact only, it's not on the negative impact. So முன்னாடி எல்லாமே லைவா நம்ம வந்துட்டு in person, நீங்களா இருக்கட்டும் இல்ல வெங்கடேஷ் சாரா இருக்கட்டும், நம்ம we will invite you to the campus and we will do all the arrangements and everything. Today so like we are making our time short and precious. So அந்த டைம்ல வேற ஒரு 2 innovation நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற அழகா நீங்களும் வெங்கடேஷ் சார் எடுத்து சொன்னீங்க. So people have to understand whomsoever is on the line, they have to understand இன்னைக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன இன்னோவேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பிரசன்ஸ், இன்னைக்கு உயிரோட நம்ம இருக்கோம்னா அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற அருமையான கருத்தை சொன்னீங்க. பி தேங்க்ஃபுல் அண்ட் லிவ் இன் த மொமெண்ட். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம், இந்த மொமெண்ட்டை நீ வாழ கத்துப்போம். இங்க அடுத்து ஃபுல்லா உன்னை ஆக்குபை பண்ணிக்காத, பிஸின்னு சொல்லிக்காத. ஸோ அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை எடுத்து வச்சீங்க. நெவர் ரிட்டையர், பிடிச்சமான விஷயம் நெவர் ரிட்டையர். ஸோ ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ஈவன் ஃபார் த கம்பெனி ஆர் ஃபார் ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் ஒரு புதுசா ஒரு இன்னோவேஷன், ஒரு டிஷ் கண்டுபிடிக்க போறோம், அதை புதுசா நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அழகான தத்துவங்களை இங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. ஸோ ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல் தாட் ப்ரோவோக்கிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் ரியலி. ஸோ எவ்ரிபடி இன் த லைன் as well as I myself admire your speech, and we will definitely follow all these things in our life and becoming a good leader for tomorrow. ஸோ வெங்கடேஷன் சார் அருமையா சொன்னாங்க, இன்னைக்கு லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும், இந்த கோவிட் நமக்கு என்ன பண்ணிருக்கு. ஸோ அந்த லைஃபை கிரிக்கெட் மேட்ச், அந்த 4 years லைஃப் கிரிக்கெட் மேட்ச்ல கம்பேர் பண்ணி எது டெஸ்ட் சீரீஸ், எது 2020 மேட்ச் அப்படிங்கறத கிளியரா சொன்னாங்க. எனக்கு இண்டஸ்ட்ரியும் அந்த பேஸ தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஐ எம் டாக்கிங் டு தி லீடர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஒரு பக்கம் அந்த பக்கம் ட்ரைனிங் சர்வீசஸ், இட்ஸ் லைக் 500,000 பீப்புளை ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்காருன்னா இட்ஸ் அது நான் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இன்னொரு பக்கம் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் டு த டாப் அண்ட் லீடர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய தத்துவங்களை, நிறைய பாஷைகளை, நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணி அத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இன்னைக்கு அத்தனை விஷயங்களை ஒரு தத்துவமா எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் we are so lucky, again and again I'm telling, it's so lucky. And even I am very much thankful to the management here, the system here in KSR management எங்களை ட்ரஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் they are trusting us. So each and every portfolio is divided and given to the leaders of the KSR, and அவங்க வாக்க பார்த்துட்டு இருக்காங்க, ஓனர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸ் தான் இருக்காங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த மேனேஜ்மெண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். லைன் டாக்டர் கே ரங்கசாமி ஐயா அவர்கள் as well as Sri Srinivasan sir, under the leadership of them. So we are doing great things. And even sir சொன்ன மாதிரி இன்னைக்கு most of the colleges, இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்டன்ட் பெங்களூர்ல போய் ஒரு கம்பெனி மீட் போகும்போது, ஸோ நீங்க உங்க ப்ரொஃபசர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ பேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ we are highly enabling our professors as well as the students. To the students, the faculty fraternity, we are enabling the students fraternity as well, and we are engaging them in a different way in terms of conducting FDPs and connecting like innovative services. And sir Venkadeshan sir is like நான் வார்த்தைகள் இல்ல, ராஜேந்திரன் சார் வார்த்தைகள் இல்ல, because you are so leaders of me, and என்னோட ஏஜ் கம்மி, but then you are more than me, உங்க ஏஜ் and experience இருக்கு, right? So really we are very much thankful. The day is wonderful and memorable day for us entire. Thank you sir, thanks for the opportunity given to me. From your talk, this is what I conclude. So everybody has to listen, everybody has to understand. So the thought process listen பண்ணி then they have to take it further. Thank you sir, thank you. So ஒரே ஒரு விஷயம், I am just noticing more than 30 requests to talk in English. Lots of Telugu students இப்பதான் chatல பார்க்கிறேன். My screen, when it goes to the presentation mode, it occupies the whole screen. I completely missed it. I am really sorry.
I followed the lead set by the previous speaker. He did a lot of very good Tamil, and I thought I should also follow suit. I'm very sorry. I hope the slides were in English and were quite explanatory, self-explanatory, I think. I'm sorry for this anyway. Thank you so much, sir. So we were very happy for today's session, and with a very happy note, we are concluding saying that we had around 800 participants today. And thank you so much for the session. Thanks a lot, sir. Venkatesh, so over to you. We can close the session. Yeah, thanks, Gopi sir. ஏன்னா இது வந்து நார்மலா வந்து எங்களுடைய டியூட்டி இஸ் டு மீட் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துறது தான் உங்களோட வேலை. அது ஐ திங்க் யூ டன் வண்டர்ஃபுல்லி வெல். பிகாஸ் 800 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிசிக்கலா வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ராஜேந்திரன் சாருக்கும் தெரியும். பிகாஸ் அவர் வந்து டைம் ரொம்ப மதிக்கிறவர். அவர் கேட்கும் போதே எவ்வளவு டைம் அப்படின்னு கேட்பாரு. அந்த டைம்குள்ள முடிக்கணும், நம்ம கரெக்டா ஆரம்பிச்சோம் கரெக்டா முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா இது வந்து ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட்டா இருக்குங்கிறது ஏன் நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மச் ஸ்மார்ட்டர் தென் அஸ். ஆக்சுவலா நம்ம வந்து ஜென்ரலா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம். பட் அவங்க இன்னைக்கு கிராப் பண்ற இன்ஃபர்மேஷனோ இல்ல அவங்க இருக்கக்கூடிய எனர்ஜியோ நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஹானஸ்டா கோபி சார், ஐ திங்க் யூ ஹவ் கிரியேட்டட் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ். ஆக்சுவலா நீங்க வந்து உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, அதே போல ராஜேந்திரன் சார் வந்து நான் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு பேசுறது ஒரு ஆர்ட். அது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், டாக்கிங் இஸ் டெஃபினெட்லி ஆர்ட். கம்யூனிகேஷன் அடுத்தவங்களுக்கு புரிய மாதிரி இவர் மியூசிக்கோட சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும். ராஜேந்திரன் சார் பண்றது வந்து ஒரு மியூசிக் அண்ட் இது செய்யற மாதிரி அந்த ஒரு ஃப்ளோ வந்து அழகா போகும். ஒரு என்னன்னா ஒரு பர்டிகுலர் இது வீணா வாசிக்கிற மாதிரி எடுத்துட்டு ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் அழகா அப்படி ஃப்ளோ இருக்க மாதிரி இருக்கும். அந்த வகையில் அந்த 40 மினிட்ஸ் வந்து எனக்கு டேக்கே வந்து கொலாபரேஷன் ராஜேந்திரன் சார். உண்மையாலுமே இனி வந்து போஸ்ட் கோவிட் இஸ் கோயிங் டு பி கொலாபரேட்டிவ் வேர்ல்டு. ஆக்சுவலா யார் 2 பேர் கம்பைன் பண்ணி ஜெயிக்கலாம்னு தான் பார்க்கணும். யூ ஆல்சோ வின், ஐ ஆல்சோ வின். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம், வின் வின் நினைப்போம். பட் இனி அதுதான் லைஃப்ங்கிறது இனிமேல் ஆயிடும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் டுடே. Gopi sir, thank you so much. Kaushik, you have done a fabulous job as usual for the entire innovative and Fineman team. Thank you so much. Vanakkam. Thank you, sir. Thank you, Venkatesh sir. Thank you, Rajendran sir. Thank you, sir. Thanks.